எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் இங்கே சமூகத்தில் கூடியிருக்கிற உமது பிள்ளைகள் உம்மை வாழ்த்தி பாடும்படி, உம்மை துதித்து மகிழும்படி, மத்தியிலே சாட்சிகளாய் நின்று உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நீர் உதவி செய்தீர். நன்றி. எங்கள் துதிகளை ஏற்றுக்கொண்ட கடவுள், எங்கள் சாட்சிகளை ஏற்றுக்கொண்டு மகிமைப்பட்ட கடவுள் இப்பொழுது எங்களோடு பேசும். இந்த வார்த்தைகளினாலே எங்களோடு பேசி எங்களை ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். பொறுப்படுத்திக் கொள்ளும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட பகுதி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதல் 16 வசனங்கள். இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே பவுல் 2 காரியங்களை எழுதியிருக்கிறார். ஒன்று, முக்காடு இடுவது, முக்காடு இடாமல் இருப்பது என்கிற 2 காரியங்கள். யார், ஏன், எப்பொழுது என்கிற காரியங்களை விளக்கி சொல்லுகிறார். இன்னொன்று, கர்த்தருடைய பந்தி, திருவிருந்து, பிரேக்கிங் பிரெட் என்கிற 2 காரியங்கள். இதிலே நாம் இன்றைக்கு முதல் பகுதியை சிந்திக்க போகிறோம், அதாவது முக்காடு இடுவது. ஆகவே இந்த விஷயத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறதை ஏன் சொல்லுகிறது, வாட் பைபிள் டீச்சஸ் அஸ் அண்ட் why it teaches us என்கிற காரியங்களை நாம் பார்க்கும்போது நாம் சில காரியங்களிலே தெளிவு பெற முடியும். பிரியமானவர்களே, இந்த கொரிந்து பட்டணம் கிரீஸ் என்று இன்றைக்கு சொல்லப்படுகிறதான நாடிலே, கிரீஸ், a country of Greece, அதிலே அன்றைக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு பட்டணம் இது, இந்த கொரிந்து. This கொரிந்து that time itself has more than 2 lakhs civilians, people. 2 லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறாங்க. 2 லட்சம் மக்கள், ஆனால் 4 லட்சம் அடிமைகள் வாழ்ந்திருக்காங்க அந்த ஊர்ல, அந்த மக்களுக்கு. அந்த நாட்களிலேயே 20,000 பேர் உட்கார்ந்து பார்க்கிற ஒரு பெரிய ஒரு இருந்திருக்குது. அந்த நாட்களில் 20,000 பேர் ஒரே இடத்தில் உட்கார்வதற்கு வசதி உள்ள ஒரு இடம் அந்த கொரிந்து பட்டணத்தில் இருந்திருக்குது. இந்த கொரிந்து பட்டணத்திலே ரோமர்கள், கிரேக்கர்கள், யூதர்கள் மற்றும் இன்னும் அநேக எத்திக் குரூப்ஸ் பீப்புள் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த கொரிந்து பட்டணம் ஒரு துறைமுக பட்டணம். பிகாஸ் இட்ஸ் ஒரு நல்ல வர்த்தகம் நிறைந்த ஒரு பட்டணம் என்பதனாலே நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க இந்த கப்பலில். அதாவது விசிட் பண்ணுறதுக்கு இல்லை, வியாபாரம் செய்வதற்கு, விசிட் பண்ணுவதற்கும். ஆக இவ்வளவு மக்கள், இன மக்கள், கூட்ட மக்கள், ஜாதி, அதாவது இந்த எத்திக் குரூப்ஸில் வெவ்வேறு கண்ட்ரிகளிலிருந்து மொழி பேசுகிற மக்கள் இருந்ததுனால அந்த கொரிந்திலே பல பாவங்கள், கொரிந்தியர்களுடைய பாவம் மிகவும் பேர் பெற்றது கிரீக்கில். அப்படி இருந்த பகுதியில தான் சுவிசேஷம் பவுல் வழியாக போகிறது. அப்படி போய் இந்த வசனத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு ஒரு சபையாய் உருவாகிறது. அங்கே there is a church born in Corinth. அந்த சர்ச்சில் people are sitting Jews and people are sitting Greeks and also Romans and also many ethnic groups people are coming here under the same roof as a Christians, those who believe in Jesus என்று வருகிறார்கள். அப்படி வருகிற போது யூத பெண்மணிகள், அதாவது யூத பிள்ளைகள், பெண்கள் சிறு வயதிலே இருந்தே அவர்களுடைய மோசஸினுடைய லா படி வளர்க்கப்பட்டவங்க. பெண்கள் தலையை மூடி சபையில் அமர்ந்திருப்பாங்க. ஆனால் கிரேக்கு பெண்மணிகளோ அல்லது மற்ற பெண்மணிகளோ அப்படிதான் வாழ்ந்து எல்லாம் பழக்கம் இல்லை. they are living normal life like everyone else, everyone like us. ஆகவே இவ்விதமான மக்கள் சபையில் அமருகிற போது there was a controversy between Jews and remaining all Gentiles. ஆகவே அந்த கான்ட்ரவர்சியை சரியான வகையிலே தீர்ப்பதற்கு, அதை விளக்கி காட்டுவதற்கு பவுல் இந்த அதிகாரத்தை எழுதுகிறார். பிரியமானவர்களே, கடவுள் இந்த உலகத்தை when he created for each and everything God has a purpose for each and everything, and for everything God
kept a functioning order. அது இயங்குவதற்கான ஒரு வழிமுறை வைத்திருந்தார். பகல்ல நான் தான் ஒளி கொடுப்பேன் என்று சொல்லி சந்திரன் வந்து அடம் பிடிக்கிறது இல்லை. யூ கேன் ஏபிள் டு see moon in the daytime also, but it not, அது வந்து அடம் பிடிக்கிறது இல்லை நான் தான் கொடுப்பேன்னு. Because God made the moon to be give light to the world in the night time. அதே மாதிரி சூரியன் என்கிட்ட இருந்து தான் சந்திரன் ஒளியை எடுத்துக்குது, ஸோ ஐ கேன் கம் in the even night time, அப்படின்லாம் அடம் பிடிக்கல. இட் ஸ்டேஸ் வேர் காட் மேக்ஸ் him to stay. ஆகவே இதில் வழியாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், there is a functioning order which God kept on every creations. அந்த எவ்ரி கிரியேஷன்ல ஹியூமன்ஸ் ஆல்சோ வருகிறோம். ஆகவே இதை விளக்குவதற்கு தான் இந்த பகுதி எழுதுகிறார். இதிலே முதலாவது பவுல் எதை சொல்லுகிறார் என்று பாருங்கள். 3ஆம் வசனம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார், ஒவ்வொரு ஸ்திரீக்கும் புருஷன் தலையாயிருக்கிறான், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்று நீங்கள் அறிய வேண்டும். அந்த சபைக்கு சொல்றாரு. அந்த சபையில யாரெல்லாம் இருக்கிறாங்க? ரோமன்ஸ், கிரீக்ஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஜென்டைல்ஸ் அண்ட் ஆல்சோ ஜூஸ். ஆகவே அவர் சொல்றாரு, ஒவ்வொரு ஆண் மகனுக்கும், ஆல் ஹியூமன்ஸ், மென், எவ்ரி மேன் த ஹெட் இஸ் கிரைஸ்ட். எவ்ரி மேன் த ஹெட் இஸ் கிரைஸ்ட். எவ்ரி விமன் த ஹெட் இஸ் மேன். ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு கடவுள் தலையாயிருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்கு கடவுள் தலையாயிருக்கிறார் எனும்போது, கிறிஸ்துவும் கடவுளும், ஃபாதர் காடும் ரெண்டு பேரும் சுப்பீரியர் இம்பீரியர் என்கிற இதுல வராங்களா என்றால் இல்லை. போத் ஆர் ட்ரினிட்டியில ரெண்டு பிதா குமாரன் என்கிறதான இருவரும் ஒரே நிலையில் இருக்கிறார்கள். இருவருமே கடவுள், வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பட் ஃபார் ஃபங்க்ஷனிங் ஆர்டர், கிறிஸ்துவுக்கு பிதா தலையாயிருக்கிறார். த சேம் வே ஆணும் பெண்ணும், men and women are in God's eyes equal. பைபிள் அதுதான் சொல்லுது. பைபிள் அதுதான் சொல்லுது. men and women are equal, but for functioning order God made some lines of authorities. For functioning order God made some lines of authority. அவைகளின் அடிப்படையில் ஆணுக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார், பெண்ணுக்கு, ஒரு பெண் திருமணமாகாத ஒரு பெண்ணா அந்த பெண்ணுடைய அப்பா ஹெட். ஒரு பெண் திருமணமானவர்களா, இஸ் ஹஸ்பண்ட் இஸ் அ ஹெட். ஒரு பெண் கணவனை இழந்து போன ஒரு விதவையா, அல்லது திருமணமே ஆகாமல் அப்பாவும் இல்லாம இருக்கிறாங்களா, இஸ் சர்ச் எல்டர் இஃப் ஷி இஸ் a Christian, because it is talking about inside the church. Inside the church. So is elder is a head for her. அப்படி ஒரு பெண்ணுக்கு அவர்கள் தலையாகிறார்கள் என்று சொல்லுகிறார். இப்படி இருக்கிறபடினாலே ஒரு ஆண், a man supposed not to cover his head when he is praying and when he is prophesying என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்கள் suppose not to cover their head. நான் பார்த்துருக்கிறேன் நிறைய இடங்கள்ல ஆண்கள் தலையை கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருவேளை முடி கொட்டிட்டு இருக்கும், அல்லது முடி வெளுத்துட்டு இருக்கும். ஏதோ ரெண்டு காரணத்திற்காக அவர்கள் சபையில வந்து ஹேட் போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சபையில உட்கார்ந்து இருக்கும் போது ஹேட் போடுறது தப்பு இல்லை. பட் when they are praying or when they are coming in front and prophesying, it is covering Christ. ஆணுக்கு யார் தலை? கிறிஸ்து. If he is putting hat when he is preaching or when he is praying, then he is covering Christ actually. அவர் என்னவோ அவருடைய வழுக்கு தலையை தான் மறைக்கிறாரு, ஆனா is covering Christ. Christ supposed not to be covered. கிறிஸ்து மறைக்கப்படக்கூடாதவர். அதை ஒவ்வொரு ஆணும், each and every believer, when it comes to church, he must recognize that and believe it and do according to that. They not allowed to cover their head, because if you cover, by doing that you are covering Christ. The same way women, when they come to church,
இன்றைக்கு அநேக சகோதரிகள் தலையை கவர் பண்ணிக்குவாங்க சர்ச்சுக்கு வந்தாவே. அநேகர் கவர் பண்றதில்ல. பண்ணலாமா கூடாதா என்பதல்ல கேள்விங்க. when you pray as a woman, when you prophesy as a woman, you are supposed to cover your head. ரீசன் என்ன என்றால், உன் தலை யாரு? உன்னுடைய கணவன். ஆக உன் தலை சபையிலே நீ ஜெபம் பண்ணும்போது அல்லது ப்ராஃபஸை பண்ணும்போது உன் தலை வெளியே தெரியக்கூடாது. அதாவது உன் கணவன் வெளியே தெரியக்கூடாது, அல்லது உன் தகப்பன் வெளியே தெரியக்கூடாது. உன் தகப்பனையோ உன் கணவனையோ நீ மறைக்க வேண்டும் என்பதுதான் அவர் சொல்றாரு. It has to be covered because by not covering you are showing not yourself for God, actually you are showing your husbands. ஆகவே அதை கவர் பண்ணணும் என்று சொல்லுகிறார். இதுதான் அவர் காட்டுகிறதான வழிமுறை. ஜெபம் பண்ணுகிற போதாவது 4ஆம் வசனம், அல்லது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடி கொண்டிருக்கிற எந்த புருஷனும், எனிபடி, தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். எந்த தலைய? பிசிக்கல் தலையே இல்லை, தனக்கு ஸ்பிரிச்சுவல் ஹெட்டா இருக்கிறதான கிறிஸ்துவ கனவீனப்படுத்துகிறான், இயேசுவை கனவீனப்படுத்துகிறான். இதை நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். த சேம் வே ஜெபம் பண்ணுகிற போதாவது 5ஆம் வசனம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலைமுடியை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரியும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். யார் அந்த தலை அங்க? தன்னுடைய கணவன். தன்னுடைய கணவனை அவள் கனவீனப்படுத்துகிறாள், அல்லது தன்னுடைய தகப்பனை அவள் கனவீனப்படுத்துகிறாள், திருமணம் ஆகாம இருந்தா என்பது உபதேசம். இட் இஸ் நாட் ஒரு ஆலோசனைலாம் இல்லைங்க. இட்ஸ் அ டீச்சிங். இயேசுவினுடைய ஒரு போதனை இயேசுவின் சீஷர்கள் வழியாக கொடுக்கப்படுகிறது. அநேகர் சொல்லுவாங்க, இது கொரிந்து சபைக்கு மட்டும் தானே எழுதியிருக்காங்க. என்கிட்டயே ஒருத்தர் பேசியிருக்காங்க ஒரு முறை. இட்ஸ் ஒன்லி ரிட்டன் ஃபார் சர்ச் ஆஃப் கொரிந்தி, இஸ் இட் நாட்? பிகாஸ் இன் கொரிந்தி இட் வாஸ் லைக் தட். ஆகவே நாம் அதை செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சகோதரி தான் என்கிட்ட அப்படி பேசினாங்க. பிகாஸ் கொரிந்து சபைக்கு ஏன் இதை எழுதுறாரு பவுல்னாக்கா, கொரிந்துவிலே ஒரு சபை உருவாகி விட்டது, ஆனால் கொரிந்து சபைக்குள் வந்து விட்டது. கொரிந்துவில் இருந்த எல்லா வேர்ல்ட்லி ஆக்டிவிட்டீஸ் கேம் இன்டு தி சர்ச், so that Paul wanted to show what is church supposed to be. சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்குவதற்காக, சபைக்குள் உலகம் எப்படியெல்லாம் வந்துவிட வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இதை எழுதுகிறார். ஆக அந்த சகோதரி கேட்டதின் அடிப்படையில், இது கொரிந்துக்கு தானே எழுதப்பட்டது என்றால், எந்த ஊரில் இருக்கிற சபையிலும் உலகம் வந்து விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, வந்திருக்கிறது இல்லையா எனும்போது, இது கொரிந்துவுக்கு மட்டுமல்ல, ஃபார் எவ்ரி சர்ச் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி டு until Christ comes again, for every church this is what the teaching is. எந்த ஒரு ஆணும் ஜெபிக்கும் போதோ தீர்க்க தரிசனம் சொல்லும் போதோ தலையை மூடக்கூடாது. எந்த ஒரு பெண்மணியும் ஜெபிக்கும் போதோ தீர்க்க தரிசனம் சொல்லும் போதோ தலையை மூடிக்கொள்ள வேண்டும். அதற்கான காரணம் தலை கணவன், ஆகவே அதை நீங்கள் மறைக்க வேண்டும் என்று. இது முதல் காரியம். இரண்டாவது காரியத்தை அவர் விளக்குகிறார். என்னவென்று சொல்லுகிறார் என்றால், அதற்கான வசனத்தை பாருங்க. 7ஆம் வசனம் பாருங்க, verse 7. For a man ought not to have his head covered, since he is the image and glory of God, but the woman is the glory of man. நல்லா கேளுங்க. நாம இன்னைக்கு வாசிச்சோம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். அதுலயும் அதுக்கு முந்தின இருக்க 1ஆம் அதிகாரத்தினுடைய 26, 27 வசனங்கள்ல வேதம் சொல்லுகிறது, மனிதன் தேவனுடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டான். அந்த 27ஆம் வசனம் சொல்லுது, அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார், மேல் அண்ட் ஃபீமேல். அவர்கள் தேவனுடைய சாயல், த இமேஜ் ஆஃப் காட், both of them created. But first created was ஆதாம். ஆதாம் தான் கடவுளுடைய இமேஜ். And from that image until now, even the end of the world, whoever born this world, they are coming in the image of God, but the image starts from Adam. ஆகவே தேவனுடைய சாயல், தேவனுடைய மகிமையில் படைக்கப்பட்ட ஆதாம் என்று மனிதனை குறிக்கிறார். பெண்ணை என்னவென்று சொல்லுகிறார்? அவள் மனிதனுடைய மகிமை என்று சொல்லுகிறார். The glory of
men. 7ஆம் வசனம், women is the glory of men. புரிந்து கொண்டீர்களா? ஆகவே பவுல் என்ன சொல்றாருன்னா, மனிதன் கடவுளுடைய glory and also God's image. Since a man is the glory and image of God, especially God's glory is supposed not to be covered. ஒரு ஆண் தலையை மூடுகிற போது அவன் கிறிஸ்துவை மறைக்கிறான். ஒரு ஆண் தலையை மூடுகிற போது அவன் கடவுளுடைய மகிமையை மறைக்கிறான் என்று சொல்லுகிறார். அதே காரியம் பெண்ணுக்கு வருகிற போது, ஒரு பெண் தலையை மூடாமல் இருக்கும்போது அவள் தன் கணவனுடைய மகிமையை வெளியே காட்டுகிறாள். பிகாஸ் he is a glory of his man. என்று முதலாவது தலை, இரண்டாவது மகிமை, த க்ளோரி என்கிற இரண்டு காரியத்தையுமே அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த காரியங்களை நீங்கள் எல்லோருமே எதிர்க்க போவது இல்லை. யூ ஆல் வில் அக்ரி பிகாஸ் பைபிள் இஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர். இஸ் இட் நாட்? பட் when it comes to practice, it's not easy for, especially for women. Because நான் தலையை மூடுகிற ஆண்களை பார்த்ததை விட தலையை மூடாது இருக்கிற பெண்களை பார்த்தது தான் அதிகம். ஜெபிக்கும் போதோ அல்லது தெற்கு தரிசனம் சொல்லும் போதோ, சபையில் உட்கார்ந்துருக்கும் போது இல்லை. பட் இட் இஸ் யுவர் டிசையர், சபையிலையும் கவர் பண்ணிக்கணும் அப்படின்றது, தட்ஸ் அப் டு யூ. பட் த டீச்சிங் இஸ் when you pray in the church or when you prophesy in the church என்கிற சமயத்தில் தலையை மூடிக்கொண்டிருக்கிற ஆண்களை விட தலையை மூடாமல் இருக்கிற பெண்கள் அதிகம். ஆகவே இதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல தான் we need to get God's grace. We need to have believe God's word. We need to get wisdom of above. God sees men and women equal. Both are equal. So when it comes to Christian teaching, both are equal. That is why Bible says when you prophesy or when you pray, so women can come and prophesy. ஆனா what is a prophesy என்றது நான் பின்னாடி வந்து சொல்றேங்க. Women can prophesy like men can prophesy. பைபிள் அந்த வாய்ப்புகளை வெளிப்படையாக கொடுத்துருக்குது. பட் நாட் இன் மெனி ரிலிஜன்ஸ். சில ரிலிஜனுக்கெல்லாம் போறீங்களா, பெண்களுக்கு முன்னே வரவே முடியாது, பெண்கள் பேச முடியாது. பட் இட்ஸ் நாட் இன் கிறிஸ்டியானிட்டி. காட் இஸ் வெரி கிளியர். விமன் சேம் ஈக்குவல் லைக் எ மேன் இன் காட்ஸ் ஐஸ். பட் ஃபார் ஃபங்க்ஷனிங் ஆர்டர் காட் கெப்ட் மென் ஓவர் உமன். That's the thing Bible is always showing. Then we need to see in the church, Christ supposed not to be covered, but man supposed to be covered. Who is man? Woman's head. Christ's glory or God's glory supposed not to be covered, but men's glory supposed to be covered. இரண்டு காரியத்தை தெளிவாய் பார்த்தோம். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். வசனம் 15 எடுங்க. 11 verses 15, sorry. But if a woman has a long hair, it is a glory of her. It is a glory to her. For her hair is given to her for a covering. நல்லா கேளுங்க. நீளமான அழகான முடி இருக்குல்ல, அதை சுபாவத்தின்படியே for our naturally we come to know இட்ஸ் a பியூட்டி. அழகான நீளமான முடி இருக்கிற பெண்கள், நீளமா இருக்குது, நிறைய இருக்குது, திக்கா இருக்குது அல்லது ரொம்ப இருக்குதுன்றதே வந்து ஒரு அழகு. இட்ஸ் a பியூட்டி ஃபார் விமன்ஸ். பைபிள் அதான் சொல்லுது, நீளமா முடி இருக்கிறது அழகு தானே என்று சொல்லுது. அந்த நீளமான முடி இருக்குல்ல, அது அவர்களுக்கு ஒரு க்ளோரி என்று சொல்லுகிறது. இயற்கையாய் வருகிற க்ளோரி, இயற்கையாகவே இருக்கிறதான ஒரு க்ளோரி. இட் இஸ் பியூட்டி. பிகாஸ் இட் இஸ் பியூட்டி, இட் இஸ் க்ளோரி. Is it not? So that Bible என்ன சொல்லுதுன்னா, first of all you need to cover your head because your head is a men's glory. So men's glory is supposed to be covered. Second, you have a natural glory, so that your natural glory should be covered. You have a natural glory, beauty, that has to be covered. Then what is the point? Both men and women's glory is supposed to be covered. Both men and women's glory should be covered. What is the men's glory? Your head. What is women's glory? Your hair. Both supposed to be covered. When you pray or when you prophesy.
ஃபண்டமெண்டல் நீடு அங்கே தான் வருதுங்க. இன்சைட் த சர்ச் when you pray, inside the church when you prophesy, because it is about church meeting. But if you go home, you pray without covering, it's up to you. But God is looking the heart. கடவுள் இருதயத்தை தான் பார்க்கிறார். ஆகவே நான் இங்கே ஒரு வாழ்க்கை வாழுவேன், வீட்டில் போய் ஒரு வாழ்க்கை வாழுவேன் என்று நீங்கள் நடந்து கொள்ளும் போது God know how to deal with you. சபைக்குள் வருகிறாய், ஜெபிக்கும் போது நீ தலையை மூடிக்கொள்ளுகிறாய், நல்லது, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாய். வீட்டுக்கு போகிறாய், ஜெபிக்கும் போது தலையை மூடிக்கொள்கிறாய். You are living a same life inside the church and outside the church. God honor you. But inside the church, if you are covering and going home and while you are praying again you are not covering, God knows how to deal with you. ஆகவே we are talking here first of all church, then your personal life. It is your choice. You need wisdom to make choices, decisions, how you need to conduct yourself. It is your personal choice. But we are here showing what Bible teaches, and we are here showing what God's real interest on man when it comes to prayer and prophecy, or real interest on women when it comes to prayer and prophecy. This is what the God's heart. ஆகவே பெண் ஏன் தலையை மூடுகிறாள் என்றால் அவனுடைய கணவனை மறைக்கிறாள் மூடுவதன் வழியாக, அல்லது கணவனுடைய மகிமையை மறைக்கிறாள் மூடுவதன் வழியாக, தன்னுடைய மகிமையை மறைக்கிறாள் மூடுவதன் வழியாக. ஒரு ஆண் ஏன் மூடக்கூடாது? கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறான் மூடாமல் இருப்பதன் வழியாக. கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறான் மூடாமல் இருப்பதன் வழியாக. ஆக இந்த இரண்டு காரியத்தையுமே we need to put in the same balance. Many traditional churchல priests they will put a big hat போடுவாங்க இல்லையா? அப்போ அவர்கள் அதை போடுகிற போது what they are actually covering? They are covering Christ. They are covering Christ. ஆகவே ஒரு பிரீஸ்ட் தன் தலையை மறைக்கிறார்ல, ஒரு பெரிய தொப்பி அல்லது ஒரு பெரிய ஏதோ போட்டு, அது ஈக்குவலி ராங் when women is not covered their hair when it comes to prayer and prophecy என்கிற இரண்டையுமே ஒரே இதில் தான் கடவுள் பார்க்கிறார். பெண் என்பதனால இவங்களுடைய செயல் பாவமாகவோ அல்லது பிரீஸ்ட் என்பதனால அவருடைய செயல் பாவம் இல்லாததாக அவர் எடுத்துக்கொள்வது இல்லை. If you cover, you are covering glory of God, you are covering Christ. Men, if you not cover, you are showing your glory, you are showing your husband's glory, and you are showing your complete glory. So that this is what an important thing. இதை ஏன் என்று பவுல் விளக்குகிறார். எப்படி விளக்குகிறார் என்றால் 9ஆம் வசனம், ஒரு பெண் ஆணுக்காக படைக்கப்பட்டால். இன்னைக்கு நம்ம வாசிச்சோம்ல, அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஜெனசிஸ் சாப்டர் 2 1ஆம் அதிகாரத்திலே கடவுள் ஆணையும் பெண்ணுமா படைச்சாருன்னு தான் வேதம் எழுதியிருக்குது. ஆனால் அதை எப்படி படைத்தார் என்பதை 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்காங்க. செகண்ட் சாப்டர் 2ல என்ன சொல்றாரு? 7ஆம் வசனம். Then the Lord God formed man of dust. மனிதனை பூமியில் இருக்கிறதான மண்ணில் இருந்து உண்டாக்கினார். உண்டாக்கிவிட்டு அவனுக்குள் he breathed into his nostrils. அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆகவே மனிதன் ஜீவிக்கிறவனானான், உயிர் உள்ளவனானான். முதலாவது. ஆனால் அது படைச்சதுக்கு அப்புறம் கடவுள் என்ன பண்றாருன்னு வேதம் சொல்லுது பாருங்க. அவர் ஒரு தோட்டத்தை உருவாக்குகிறார், ஏதேன் தோட்டத்தை. தோட்டத்திலே அநேக எல்லா விதமான பழங்கள், காய்கள், கனி இருக்கிறதான மரங்கள் எல்லாவற்றையும் உருவாக்குகிறார். உருவாக்கிவிட்டு அதற்கு தண்ணீர் பாயும்படி ஆறுகள் உருவாகிறது. அதற்கு பின்பு 15ஆம் வசனம், கடவுள் மனிதனை அந்த தோட்டத்திற்குள் வைக்கிறார். வைத்து அதை பயன்படுத்த, அதை பாதுகாக்க அவனை வைக்கிறார். வைத்து விட்டு பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்? அவன் தனியாய் இருக்கிறான். He is a single man. There is no human beings or no women at the moment. He is the only man according to creation. Then God says he is alone. It is not good men to be alone. He need a suitable helper. He need a companion. That's what God's thing. அந்த கம்பேனியன்ல கடவுளுடைய பாயிண்ட் என்னன்னா, சூட்டபிள் ஹெல்ப்பர்.
அவனுக்கு மிகவும் உதவியாய் இருக்கிற, பொருத்தமாய் இருக்கிற ஒரு உதவியாளர் என்றுதான் கடவுள் பார்க்கிறார். பார்த்துவிட்டு அகெயின் காட் வாஸ் மேக்கிங் லாட் ஆஃப் ஆல் த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை ஒரு பொம்மையா செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாரு ஆதாம் கிட்ட. அவன் அதற்கு எல்லாத்துக்கும் என்னென்ன பேர் வைக்கிறானோ அதுதான் அதனுடைய பெயர்களை வழங்குகிறது. இதற்கு பின்புதான் கடவுள் அவனை தூங்க வைக்கிறார். அயர்ந்த நித்திரை, டீப் ஸ்லீப். While he was sleeping, God took one of his ribs and covered with flesh. Then with the ribs, God made a woman. இந்த அந்த ஃப்ளஷ், அந்த ரிப்ல ஒரு விமனை உருவாக்குறதுக்கும் இந்த ஆதாமை உருவாக்கினார் என்பதற்கும் இடையில எவ்வளவு நேரம் இருந்திருக்கும்? எவ்வளவு நேரம் இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? எத்தனை நாட்கள் இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? சேம் டே, almost maybe couple of hours or even 1 hour or even 3 hours, that's all. Same day, 6ஆம் நாளின் மதியத்திலிருந்து மாலைக்குள்ள, இருட்டுவதற்குள்ள மனிதன் உருவாக்கப்பட்டான். உருவாக்கப்பட்ட உடனே தோட்டம் உருவாக்கினார். தோட்டத்தை உருவாக்கின உடனே மனிதனை தோட்டத்தில் வைத்தார். வைத்துவிட்டு அநேக விலங்குகள், எல்லா விலங்குகளுடைய, பறவைகளுடைய உருவங்களை பொம்மைகளாய் மண்ணினாலே செய்து கொண்டு வருகிறார். பெயரிடுகிறான். பார்க்கிறார், தனியா இருக்கிறான் இவன். எல்லா மிருகங்களும் இருக்குது, இவன் மட்டும் தனியா இருக்கிறான். ஆகவே உனக்கு ஒரு துணையை உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார். தூங்க வைக்கிறார். எலும்பை எடுக்கிறார், பெண்ணாய் உருவாக்குகிறார், கொண்டு வருகிறார். கொண்டு வந்து காட்டுகிறார். காட்டுகிற போது அவன் சொல்கிறார், என் எலும்பிலிருந்து உருவானவள் இவள். ஏன்? ஏன்னா இதுவரைக்கும் அவன் பார்த்த எல்லா மிருகங்களும், அவர் கொண்டு வந்த பொம்மைகள் எல்லாமே மண்ணினால் செய்யப்பட்டிருந்துச்சு. பட் திஸ் இஸ் த ஒன்லி திங் வாஸ் லைக் சேம் லைக் ஹிஸ் ஃப்ளஷ். அவனுடைய சதை இருப்பது போலவே, அவனுடைய முக அமைப்பு அல்லது உடல் அமைப்பு இருப்பது போலவே இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், she is from my bone and she is my flesh. Because she is having bone like him and because she is having flesh like him, she was called woman. பைபிள் சொல்லுது பாருங்க, she is now bone of my bones and flesh of my flesh, she shall be called woman. அதனால தான் அவள் பெண் என்று அங்கே பெயரிடப்படுகிறாங்க. Then both of them living together. Because they were having one flesh and one bone, they lived together என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இதைதான் இங்கே பவுல் சொல்றாரு, ஆண் முதலாவது படைக்கப்பட்டான், அதாவது மனிதன். இரண்டாவது, இந்த பெண்மணி ஆணுக்காக படைக்கப்பட்டாள். இந்த பெண் ஆணுக்காக படைக்கப்பட்டாள். ஆகவே she has to cover அப்படின்னு ஒவ்வொரு பாயிண்டா கொடுத்துட்டே வராரு. தலை ஆகவே கவர் பண்ணணும், க்ளோரி ஆகவே கவர் பண்ணணும், தென் அகெயின் அழகு, இயற்கையாகவே உனக்கு முடி ஒரு அழகு, ஆகவே கவர் பண்ணணும். மூன்றாவது, 4வது பாயிண்ட்ல வரும்போது, நீ படைக்கப்பட்டதே அவனுடைய உதவியா இருப்பதற்கு, ஆகவே நீ கவர் பண்ணணும் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். இன்னொரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, தேவ தூதர்கள் பார்க்கிறார்கள், ஆகவே நீ கவர் பண்ணணும். ஏஞ்சல்ஸ் ஆர் வாட்சிங் ஓவர். Verses 10. நல்லா கேளுங்க. Therefore, what is the therefore என்றால், அதுக்கு முந்தின வசனம், மனிதன், அதாவது பெண் ஆணுக்காக உருவாக்கப்பட்டாள். ஆண் தான் முதலாவது உருவாக்கப்பட்டான். ஆண் பெண்ணிலிருந்து உருவாகவில்லை என்கிற இந்த சத்தியங்கள் எல்லாவற்றையும் விளக்கி சொல்லிட்டு சொல்றாரு. Therefore, because of that, the woman how to have a symbol of authority on her head. Symbol of authority. வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்க தலையில போட்டிருக்கிற ஒரு முக்காடவை, அதாவது நீங்கள் பிரேயர் பண்ணும்போது, ப்ராஃபஸி பண்ணும்போது, இதுதான் ஃபண்டமெண்டல் லைன் ஐ எம் கிவிங் ஹியர். ஐ எம் நாட் கிவிங் காமன்லி. when you pray or when you prophesy, when you are covering, what is Bible teaches here? It's a symbol of authority. What is a symbol of authority என்றால், கடவுள் ஒரு இயங்கு விசை, ஒரு ஒழுங்கு விதிமுறைகளை ஏற்படுத்தி இருக்கிறார் தன்னுடைய படைப்பிலே. அந்த ஒழுங்கு விதிமுறைகளின்படி நான் ஆணுக்கு உதவியாளனாக படைக்கப்பட்டவள், மனிதனுக்கு உதவியாக படைக்கப்பட்டவள். ஆகவே அந்த மனிதனுடைய அத்தாரிட்டியை நான் என் மீது வைத்திருக்கிறேன் என்பதற்கான ஒரு வெளிப்பாடு, ஐ எம் கவரிங் மை ஹெட். த எவிடன்ஸ் இஸ் ஷோயிங். when you cover your head, my dear sisters, when you praying or when you prophesy,
You are testifying to the world and also to the God and also everyone who is surrounding you without your word that you are having a symbol of authority. You are having a symbol of authority. What is authority? God kept husband over you. God kept man over you என்கிறத பைபிள் வந்து இதை சிம்பிள் ஆஃப் அத்தாரிட்டி என்று சொல்லுகிறது. இந்த அத்தாரிட்டியை பிகாஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் யூ நீட் டு டூ. ஏனென்றால் தேவ தூதர்கள் த ஏஞ்சல்ஸ் தே வேர் ஃபாலன், அவர்கள் விழுந்து விட்டார்கள். எப்பொழுது விழுந்து விட்டார்கள் என்றால் கடவுளுடைய நியமத்திற்கு விரோதமாக அவர்கள் எழும்பின போது, கடவுளுடைய அதிகாரத்திற்கு விரோதமாக அவர்கள் எழும்பின போது, the God ordained orders அவைகளை எதிர்த்து அவர்கள் நின்ற போது அவர்கள் விழுந்து விட்டார்கள். The same way, when God ordains some orders, if you accept it, that is a symbol you are having on your head. அதுதான் symbol of authority. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு சபை கூட்டம் நடக்கும் போதும் ஒவ்வொரு இடத்துல இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கூடி ஜெபிக்கும் போதும் தேர் பிரசன்ஸ், யாரெல்லாம் வந்து பிரசன்ட் ஆகிறாங்க அங்க? தேவதூதர்கள் மட்டுமல்ல, சாத்தான். எவ்ரிபடி இஸ் பிரசன்டிங் தேர். இங்கே இப்பொழுது தேவதூதர்கள் நடந்து கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். How many of you believe it? இங்கே இப்பொழுது சாத்தான் நடந்து கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். How many of you believe it? ஏன் என்றால் இங்கே போதிக்கப்படுகிற வசனம் உங்கள் இருதயத்தில் விழுந்தவுடன் அதை எடுத்து போட வேண்டும் என்று பிசாசு காத்துட்டு இருக்கிறான். அது உங்கள் இருதயத்தில் பதிந்து நீங்கள் கனி கொடுக்காதபடிக்கு எடுத்து போட காத்து கொண்டிருக்கிறான். ஆகவே பேசி முடிக்கட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். வெயிட் பண்ணி முடிச்சோடனே வாட் ஆர் த பாசிபிள் லேண்ட் நிலம் இருக்கிறதோ அதை எல்லாத்துலேருந்து எடுத்து வெளியே போட்டுருவான். கவனிக்காத, ஃபைன், இம்மீடியட்லி he will make you busy with some phone call. The moment he will make you busy with something so that it will go away. For some people it will come again because they will go and read again. Not for everybody. அதற்காக அவன் இருக்கிறான். இங்க விழுந்து போன ஏஞ்சல், அவன் விழுந்து போகாத ஏஞ்சல், கடவுளுக்கு கீழ்ப்படுகிற ஏஞ்சல் இருக்காங்களே, அவங்க ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய தூதர்கள் பிதாவை தரிசிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 18:10. For each and every little ones their angels are always visiting father எனும்போது இங்கே என்ன நடக்கிறது? அவர்களுக்கு பாதுகாப்பு, அவர்கள் தேவை எல்லாவற்றையும் அவர் கடவுளோடு தொடர்பில் இருக்கிறாங்க இல்லையா? ஆகவே தூதர்களார் இங்கே இருக்கிறாங்க. Because of angels you need to have authority, symbol of authority on your head. இந்த 4-5 காரியங்களை அவர் படிப்படியாக யாருடைய மனமும் நோகாமல் கடவுளுடைய வழிமுறைகள் இதுதான் என்பதை விளக்கும் வண்ணமாக அவர் சொல்லுகிறார். தலையை நீ கவர் பண்ணணும், பிகாஸ் யுவர் ஹெட் இஸ் மேன். தலையை நீ கவர் பண்ணணும், பிகாஸ் யுவர் மேன்ஸ் க்ளோரி. தலையை நீ கவர் பண்ணணும், பிகாஸ் யுவர் ஹேர் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் இட் இஸ் க்ளோரி ஃபார் யுவர் செல்ஃப் நேச்சுரலி. தலையை நீ கவர் பண்ணணும், பிகாஸ் ஏஞ்சல்ஸ் ஆர் வாட்சிங். ஸோ விமன்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு ப்ரே இன் த சர்ச். And women are always welcome to prophesy. What is prophesy என்று நீங்கள் பார்க்கும்போது திருப்புங்கள் 1 Corinthians chapter 14 verses 3 and 4. 1 கொரிந்தியர் 14:3-4. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். But one who prophesies speaks to man for edification and exhortation and consolation. அப்ப தீர்க்க தரிசனம் என்றால் பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்றால், இப்போ உதாரணத்திற்கு ஏசாயா சொல்றாரு, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஆக வரும் காலத்தில் என்றோ ஒரு நாள் ஒரு கன்னிகை குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்பது ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது.
அது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளிலே, எத்தனையோ ஆண்டுகள்ல நிறைவேறுகிறது. அது தீர்க்க தரிசனம். அது தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டுல. அதே போல அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்குது பழைய ஏற்பாட்டுல, எத்தனையோ இருக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் 99.99% the prophecy which Bible is teaching is edification and building them up and consolation. That is a prophecy. அதாவது இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை ஏதோ ஒரு உடல்ல பலகீனம் இருக்குது, அல்லது ஒரு ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் இருக்குது, a long struggle, a big struggle. பழைய ஏற்பாடா இருந்துச்சுன்னா கடவுளுடைய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்குகிற போது அவர் என்ன சொல்லுவார்னா, அந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் இருக்கிற மனுஷனை பார்த்து, அல்லது மனுஷனை சொல்லவே சொல்லாம கூட, வரும் குறிப்பிட்ட இந்த நாளுக்குள்ள உன்னுடைய ஸ்ட்ரகிள் மாறிடும் என்று சொல்லுவாங்க. அல்ல குறிப்பிட்ட இந்த நாளுக்குள்ள உங்களுடைய உடலில் இருக்கிற அந்த வியாதி போயிடும், அல்லது இப்பொழுதே போகுது, கடவுள் இப்பொழுது உங்களை தொடராரு என்பது போல பழைய ஏற்பாட்டில் சொல்லுவது உண்டு. ஏனென்றால் எசேக்கியா உடல் நல சரியில்லாமல் இருந்தான், ஏசையா வருகிறார், கடவுள் சொல்றார் போய் சொல்லு, நான் உனக்கு இன்னும் 15 வருஷத்தை கூட்டி கொடுக்குறேன் என்று சொல்லுகிறார். தீர்க்கதரிசி போய் சொல்றாரு, அவனுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்படுகிறது. இது பழைய ஏற்பாட்டினுடைய வழிமுறை. ஆனா புதிய ஏற்பாடு என்று வருகிற போது வேத வசனங்களின் அடிப்படையிலே சபையை ஆறுதல் படுத்துவது, உற்சாகப்படுத்துவது, கட்டி எழுப்புவது, strengthening them, that is prophecy. 4ஆம் வசனம் பாருங்க, அது என்ன சொல்லுதுன்னு. அதுலயே the one, அதனுடைய பின்பகுதி, the one who prophesies edifies the church. சபையை strengthen பண்ணுகிறானா. இன்னொரு வசனத்துல பார்த்தாங்க, யாரெல்லாம் ப்ராஃபஸி பண்றாங்களோ அவங்க சபையை ஸ்ட்ரென்தன் பண்றாங்க, அல்லது சபையை கட்டி எழுப்புகிறார்கள், அல்லது சபையில் இருக்க மக்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். பெண்கள் when they pray or when they prophesy they need to cover your head. அப்போ பெண்கள் எப்படி ப்ராஃபஸி பண்ண முடியும் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க கடவுள்கிட்ட. when you receive a word from God, when you read or when you hear or anyway, that word works in you because you receive it and believe it and act according to that, so that that word works in you. You got a fruit now. You got a fruit because it works. Evidence is there in your hand, in your life. You are coming to church and you are sharing that evidence. You are sharing that experience. God gave me this word and I was believing it and I was acting accordingly. Then this is what evidence in my life. So all of you, I encourage you, or I edify you, or I strengthen you. God can able to do for you also. That is prophesying. That is prophesying according to Bible. What Bible is teaching, that is prophesying. You can able to do whenever நீங்க முன்னாடி சில நேரத்தில் சாட்சி சொல்றீங்களே. போன வாரம் பத்மா வந்தாங்க, அவங்க அம்மாவுக்கு அந்த பெரிய 7 மாத குழந்தை அளவுக்கு இருந்த அந்த கட்டியை வெட்டி எடுத்தாங்க. அண்ட் வித்தின் 7 daysல she got discharged from hospital என்று அவங்க சாட்சி சொன்னாங்க. சாட்சி சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, our God is so good, believe in him, believe in him, he can able to do for you, prophesy. அதுதான் prophecy. ஒரு பெண்ணா இருந்து சபையில சொல்ல வேண்டிய prophecy. By hearing that, someone may be strengthened, someone may be edified, someone may be consoled. That is prophecy. அவ்விதமான ஊழியத்தை புதிய ஏற்பாட்டிலே அநேக பெண்கள் செய்திருக்கிறாங்க. வேதம் எழுதி வைக்கல, எல்லா இடத்துலையும் அநேகர் செய்திருக்கிறாங்க. ஏன்னா பைபிள் நீங்க செய்யணும், செய்யலாம் என்று சொல்லும்போது ஆதி சபை அதை தடுத்திருக்காது. When it is they want to strengthen somebody, when they want to build up somebody, they did it. ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, when you go anywhere, any situation in your life, when you pray or prophecy, don't cover. Brothers, when you pray and prophecy, please cover your head so that you can reap your blessings
ஆஃப்டர் பிளஸிங்ஸ். பிகாஸ் கடவுளுக்கு செவி கொடுக்கிற ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சங்கீதம் 121 சொல்லுது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். கடவுளுக்கு பயப்படுவது என்றால் என்ன என்றால், வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது. அவருடைய வார்த்தைகளில் ஒன்று என்ன? when you pray, when you prophesy, cover your head. When you pray, when you are prophecy, don't cover your head. If you follow this, like many commandments are there, many teachings are there, if you follow one by one, you will be blessed. You will reap one by one in your life. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பெண்கள் ஜெபம் பண்ணவோ தீர்க்க தரிசனம் சொல்லவோ சபையில் தடையில்லை. ஆனால் அதே பெண்கள் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் அவர்களுக்கு அனுமதி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உபதேசம் பண்ணவும், இயேசு ஆண்டவர் சுவிசேஷங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கலாம். நீங்க அவர் படகுல உட்கார்ந்தாரு, உபதேசம் பண்ண தொடங்கினார். மலையின் மீது உட்கார்ந்தார், உபதேசம் பண்ண தொடங்கினார். என்ன? அவருடைய ராஜ்யத்தின் செய்திகளை கற்றுக் கொடுத்தார். டீச் 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 இல்லையா? ஆகவே பெண்கள் சபையிலே டீச் பண்றதுக்கு அனுமதி இல்லை. இது கத்தி மேல நடக்கிறது போலங்க. இட்ஸ் வாக்கிங் ஆன் த ஷார்ப் ஸ்வாட் மேல என்பது போல. நீங்க ப்ராஃபஸி பண்ணலாம், நாட் டீச்சிங். நீங்க ப்ராஃபஸி பண்ணலாம், ப்ரேயர் பண்ணலாம், பட் நாட் கெட்டிங் அ அத்தாரிட்டி ஓவர் men, which means not being a elder in the church. எந்த ஒரு அதிகாரத்திற்குள்ள நீங்க அதிகாரங்கள் உங்களுக்கு இல்லை. அதிகாரத்திற்கு நீங்க வரக்கூடாது. அதிகாரம் செலுத்த, உபதேசம் பண்ண ஸ்திரியானவளுக்கு உத்தரவு இல்லை. பட் the same women, they can pray and prophesy in the church, provided with covering head. இதுதான் பைபிள் சொல்ற வழிமுறை. இதை எல்லாவற்றையும் அவர் எழுதிவிட்டு சொல்றாரு 16ஆம் வசனத்துல, யாராவது ஒருவர் இதை குறித்து தர்க்கம் பண்ண விரும்பினால், அவர் ரொம்ப அழகா எழுதுறாரு. பரிசுத்த ஆவியானவருடைய ஞானம் அது. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஞானம். அதாவது, ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாய் இருந்தால், நான் கொடுத்த இத்தனை காரியங்களை கேட்டுட்டு வாக்குவாதம் செய்ய மனதாய் இருந்தால், எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை. என்ன வழக்கம் இல்லை? இதற்கு மீறி போகிற வழக்கம் இல்லை, அல்லது இதை குறித்து வாக்குவாதம் செய்கிற வழக்கம் இல்லை. இப்போ இங்க வர ஒரு சகோதரி ஜெபிக்க வாங்கன்னு கூப்பிடுறேன். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த சகோதரி தலையை கவர் பண்ணாம ப்ரேயர் பண்றாங்க. We will not argue with them. We teach what Bible tells you. We teach what God's heart is actually. We teach why God is giving this order by words. Then if you violate when you got opportunity, the same way, brother, please come and pray. If I said you are normally using a hat, you are coming with hat, you are not removing your hat and you are praying. Next time you will not get opportunity, because as a sensible elder, I will observe your activity that time. I will keep it in mind. I will not give you opportunity, because I cannot allow you purposefully. First time I will allow. I thought I may expect that you will remove என்று சொல்லி, ஆனால் நீங்க அதை பண்ணலன்னு அடுத்த முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். ஏன்னா மறுபடியும் நீங்க அப்படியே செய்வதற்கு நானே காரணமா இருக்கக்கூடாது இல்ல. By allowing keep on you, I cannot push you keep on violating God, but I can able to talk to you personally, brother. Actually this is what Bible says. Do you remember that day we spoke? So next time when you do, please do like that. I can able to say, இதை தான் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நமது பிள்ளைகளுக்கு. புதிதாய் சபைக்கு வர யாரோ ஒருத்தர் வசனத்தையே அறிஞ்சிருக்க மாட்டாங்க, அல்லது கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, ஆனா இந்த சத்தியத்தை இவ்வளவாய் விசுவாசித்திருக்க மாட்டாங்க. இவ்விதமான மக்களுக்கு நாம் இதைதான் கிறிஸ்துவ அன்போடு, அவர்கள் மீது இருக்கிற அக்கறையோடு, அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கிற வாஞ்சையோடு, we need to teach them, we need to show them and pray for them, so that they will get a chance one day to realize, அதை உணர, அதன்படி தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். So take this all words, my dear brothers. இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 16 வசனங்களிலே தலையை யார் மூட வேண்டும், ஏன் மூட வேண்டும்,
எப்பொழுது மூட வேண்டும்? தலையை யார் மூடக்கூடாது, ஏன் மூடக்கூடாது, எப்பொழுது மூடக்கூடாது என்கிற இந்த போதனையை 4-5 காரியங்களை முன்னிட்டு பரிசுத்த ஆவியானவர் பவுல் வழியாக எழுதி வைத்த காரியங்களை நாம் சிந்தித்தோம். இவைகளை உங்கள் வாழ்க்கையில் பழக்கப்படுத்துங்கள். நீங்கள் சந்திக்கிற சகோதரிகள் சகோதரர்களுக்கு அந்த காரியங்களை அவசியம் ஏற்பட்டால் விளக்கி காட்டுங்கள். so that Christ will be glorified, so that Father God will be glorified, so that they will be strengthened. May God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த அந்த வேத வசனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. கொரிந்து பட்டணத்தில் இருந்த கொரிந்து சபை உலகத்தின் வழிபாடுகள் நிறைந்த உள்ளே புகுந்துவிட்ட ஒரு சபையாய் இருந்தபோது கடவுளுடைய ஆவியானவர் சபைக்குள் சகோதரர்கள் சகோதரிகள் நடந்து கொள்ள வேண்டிய விதம் என்ன என்பதை வேத வசனங்களின் அடிப்படையிலே எடுத்து சொன்னதை இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம், சிந்தித்தோம், தியானித்தோம். கடவுள் ஏற்படுத்தின ஒழுங்கு. ஆகவே அதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் விசுவாசிக்கவும் செயல்படுத்தவும் வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இதை விசுவாசிக்கிற, இதன்படி வாழ விரும்புகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும், அவர்களுக்கு பலன் தாரும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.